நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா, மன அமைதி அப்படிங்கிறது ரொம்ப கண்டிப்பா தேவை. நான் இன்னைக்கு எங்க வந்திருக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, குலதெய்வ கோயிலுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ, நான் குலதெய்வ கோயில் வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சாமி கும்பிட்றதுக்கு மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற இயற்கை அழக வந்து கண்டு களிக்கிறது தான். அப்படி குறிப்பா சொல்லக்கூடிய இயற்கை அழகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலுமிச்சை மரம் தான். இந்த எலுமிச்சை மரத்தில எப்ப பார்த்தாலும் கொத்து கொத்தா எலுமிச்சை பழம் வந்து காய்ச்சி தொங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ, அடுத்து நம்ம சன்னிதானத்த சுத்தி வரும்போது வந்து பார்த்தோன்னா, இந்த சைடு வந்து வில்வ மரம் வந்து இருக்கும். ஸோ, குறிப்பா வந்து பார்த்தோன்னா, இந்த வில்வ மரத்த பத்தி உங்களுக்கெல்லாம் சொல்லணும் தேவையே இல்லை. இதில் நிறைய மருத்துவ குணங்கள் வந்து அடங்கியிருக்கு. அந்த வில்வ இலையிலையும் சரி, வில்வ காயிலையும் சரி. அதை பற்றி நம்ம அடுத்த ஒரு ஷார்ட்ஸ் பதிவில் நம்ம பார்ப்போம். குறிப்பாக சிவன் சன்னிதானத்தில் நம்ம வில்வ இலைகளை பார்க்கலாம். தை பிறந்தாலே வழி பிறக்கும் சொல்லுவாங்க. இந்த தை திருநாளில் அன்பு பெருக, செல்வம் நிலைக்க, மகிழ்ச்சி என்றும் தங்க, நோய் நொடிகள் யாவும் நீங்க, முயற்சி பெருக, வெற்றி என்றும் நம் வசமாக, இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம் கார்டன் வாலா சேனல் சார்பாக எல்லாருக்கும் தமிழ் திருநாளான பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.